கைலாச மலையில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரின் அருகில் பார்வதி இருந்தாலும் அவளின் மனதில் ஒரு கேள்வி. நான் உனக்கு என்ன என்று கேட்டாள். சிவன் மெதுவாக கண்களைத் திறந்து சிரித்தார். நீயும் நானும் வேறு இல்லை என்றார். ஆனால் பார்வதிக்கு அது புரியவில்லை. அவள் மீண்டும் கேட்டாள், நான் உன்னிடம் ஒரு இடம்தான் அல்லது உன்னோட ஒரு பகுதியா? அந்த நொடி சிவபெருமான் எழுந்தார். ஒரு அதிசயம் நடந்தது. அவர் தனது உடலை இரண்டாக பிரித்தார். ஒரு பக்கம் சிவன், மற்றொரு பக்கம் பார்வதி. அந்த தெய்வீக வடிவம் அர்த்தநாரீஸ்வரர். சிவன் சொன்னார், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. ஆண் மற்றும் பெண் இரண்டும் சேர்ந்துதான் முழுமை. அன்பு என்றால் அதிகாரமில்லை, சமநிலைதான். அந்த நாளிலிருந்து உலகம் அறிந்தது அன்பின் உண்மை அர்த்தம் இதுதான். அர்த்தநாரீஸ்வரர் கதை.